வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. டெய்லி ஒரு ஆத்தரை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். யூஜுரி அரபி யூனிட் 1 ராமச்சந்திர நாயர் புக்கில் இருந்து 20th செஞ்சுரி ப்ரோஸ் ரைட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் 3 ரைட்டர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஜிகே செஸ்டர்டன், அப்புறமா லிட்டன் ஸ்ட்ராச்சு, அப்புறமா அல்டாஸ் ஹக்ஸ்லே. இவங்க 3 பேரை பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஇ லாரன்ஸ் பற்றி பார்க்கலாம். டிஇ லாரன்ஸோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா தாமஸ் எட்வர்ட் லாரன்ஸ். அதுதான் அவரோட ஃபுல் நேம். இவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 1888 பிறக்கிறாரு. 1935 இறந்து போகிறாரு. 1888 சொன்னோடனே ஒரு ஆத்தரோட பர்த்து, இன்னொரு ஆத்தரோட டெத்து, இந்த ரெண்டு ஞாபகம் வரும். நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இவர் என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா லாரன்ஸ் ஆஃப் அரேபியா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு ஸ்காலராக இருக்கார், சோல்ஜராக இருக்கிறாரு, ரைட்டராக இருக்கிறாரு. இவர் எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வேல்ஸில் பிறக்கிறாரு. இவருங்க அப்பாவோட நேம் என்ன அப்படின்னா தாமஸ் ராபர்ட் சாப்மன். இந்த தாமஸ் ராபர்ட் சாப்மன் அப்படிங்கிறது இவரோட ஃபுல் நேம். இவர் ஒரு ஐரிஷ் ஜென்டில்மேன் தான் இவங்க அப்பா. ஆங்கிலோ ஐரிஷ் ஜென்டில்மேன் தான் டிஇ லாரன்ஸோட அப்பா. இவங்களுக்கு நார்மலாக பிறக்கிற எல்லாரோட நேரடி வாரிசாக இந்த டிஇ லாரன்ஸ் அப்படின்னா கிடையவே கிடையாது. இவர் ஒரு இல்லெஜிட்டிமேட் சன்னாக தான் பிறக்கிறாரு தாமஸ் ராபர்ட்டுக்கு. இப்போ இந்த இல்லெஜிட்டிமேட் சன் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஒரு ஒர்க்கு ஞாபகம் வருது இல்லையா? சார்லஸ் டூவோட பையன் தன்னோட வாரிசுக்காக இல்லெஜிட்டிமேட் சன் சண்டை போடுவார். அவருக்கு சப்போர்ட்டாக ஏர்ல் ஆஃப் சட்ஸ்பரி இருப்பார். அது எந்த ஒர்க்கில் ட்ரைடன் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அதோட பப்ளிஷிங் இயர், அந்த சேம் பப்ளிஷிங் இயரில் ஆண்ட்ரியோ மார்வலோட எந்த ஒர்க்கு பப்ளிஷ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் உங்களுக்கு டைம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இவங்க எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜீசஸ் காலேஜில் படிக்கிறாங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள ஜீசஸ் காலேஜில் படிக்கிறாங்க. இப்போது அவங்க 1909 மிடில் ஈஸ்ட்டில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் ட்ராவல் பண்ணி படிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே என்ன படிக்கிறாங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் படிக்கிறாங்க. ஆர்கிடெக்சர் படித்து முடிச்சுட்டு 1911 என்ன பண்ணுவாருன்னா அரேபியாவுக்கு வராரு. அங்கே அரேபியாவுக்கு வந்தோடனே பொதுவாகவே இப்போது ஐரோப்பியர்கள் எடுத்துக்கோங்களேன், நம்ம இந்தியாவுக்கு வந்தோடனே நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட இந்த வெல்த்து இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு எங்கேயே செட்டில் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்தது இல்லையா? அதே மாதிரி டிஇ லாரன்ஸுக்கும் அரேபியா பார்த்தோன்னே அங்கே உள்ள கல்ச்சர், அங்கே உள்ள அந்த என்வரான்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு அங்கேயே செட்டில் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துருச்சு. அவர் ஒரு ஸ்காலராக ஆர்கியாலஜிஸ்ட்டாக அங்கே செட்டில் ஆக ஆரம்பித்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்னவா மாறினார் அப்படின்னா அங்கே உள்ள ஒரு மிலிட்ரி கேம்பில் ஒரு லீடர்ஷிப்பாக சேஞ்ச் ஆனார் தன்னோட கரியரை. ஓகேவா? ஸ்காலராக ஆர்கியாலஜிஸ்டாக இருந்தவர் மிலிட்ரி லீடராக இருந்தார். அந்த சமயத்தில் தான் வேர்ல்டு வார் 1 வருது. அந்த வேர்ல்டு வார் 1 இயர் ஞாபகம் இருக்குன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். 1914 1919 வரைக்கும் நடந்திருக்கும் வேர்ல்டு வார் 1. அந்த வேர்ல்டு வார் 1 2 நாடுகளுக்கு இடையே சண்டை நடக்குது. ஒன்று அரேபிக்கும், இன்னொன்று டர்க்கிஸ்க்கும் அரேப்ஸ்க்கும் 2 பேருக்கும் வேர்ல்டு வார் 1 சண்டை நடக்கும்போது அவங்க சண்டை நடக்குது. அப்போது இந்த துருக்கியர்கள் என்ன பண்ணாங்கன்னா அரேபிய படைகளோட எதிர்த்து போராடும்போது அரேபிய படைகளில் உள்ள சோல்ஜரை விட இந்த இந்த துருக்கிய படைகளில் உள்ள சோல்ஜர்ஸ் நிறையவே இருக்காங்க. அப்போது இவர் இவரோட மிலிட்ரி லீடராக இருக்கிறதுனால தன்னோட படைகளை பலப்படுத்தணும், அரேபியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்கள இந்த ஸ்ட்ரகிளிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த லிபரேஷனுக்கு ஸ்ட்ரகிளான லிபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம டிஇ லாரன்ஸு. இப்போது இந்த இதெல்லாம் டிஇ லாரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்பயும் ஒரு கமிட்டி போடுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில் என்ன நடக்குது அப்படின்னா அலைடு பெட்ராயல், அதாவது கூட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துரோகம் பண்ணிடுறாங்க. இவரை ஏமாத்திடுறாங்க. அந்த துரோகத்துக்கு பின்னாடி, அந்த ஏமாற்றத்துக்கு பின்னாடி அவருக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. எந்த ஒரு கண்ட்ரிக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போருக்கு போனோமோ அந்த கண்ட்ரியில் உள்ளவங்களே நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெக்ஸ் ஆயிடுறாரு. அப்புறமா அவர் இங்கிலாந்து வந்துடுறாங்க. இங்கிலாந்து வந்ததுக்கப்புறமா தன்னோட சேம் நேமான டிஇ லாரன்ஸ் அந்த நேம்லேயே அவர் என்ன பண்ணலன்னா தன்னோட பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. இங்கே வந்ததுக்கப்புறமா ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறாரு. தன்னோட பேரை என்னன்னு சொல்லி மாற்றிக்கிட்டார் அப்படின்னா டிஇ ஷா அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. ஜார்ஜ் பர்னான்ஸா, ஜிபி ஷான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இவர் டிஇ ஷா அப்படின்னு சொல்லிட்டு நேமை மாற்றி சேஞ்ச் பண்ணி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறாரு டிஇ லாரன்ஸ். ஓகேவா? இவர்
என்னன்னு சொல்லி அழைக்கப்படுறாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்களால் லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன் வந்து இவரை லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு கூப்பிட்றாங்கன்னா, இவர் அரேபியாவில் தான் இருந்தார். அந்த கல்ச்சர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரேபியர்களுக்காக வேர்ல்டு வார் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணார். அப்புறம் இவரோட நேம் வந்து லாரன்ஸ். இவர் எங்கேருந்து வந்திருக்காரு? அரேபியாவிலேருந்து வந்திருக்காங்க. அதனால் லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்லிட்டு மக்கள் இவங்க வந்து இவங்களோட லவ்வோடு கூப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவரோட அச்சீவ்மெண்ட்டை பார்த்து எக்ஸாகரேட் பண்ணியிருந்தாங்க இவரோட அட்மைரர்ஸ் எல்லாமே. இப்போ ஃப்யூச்சரில் அங்கேருந்து ஒருத்தவங்க இப்போ பொதுவாகவே நீங்களே எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம யூரோப்பில் இருந்தோ அல்லது வெளியூர் போயிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிறவங்க நமக்கு எப்போவுமே ஒரு ஹீரோ ஃபிகராக தான் நமக்கு தெரிவாங்க. அதே மாதிரி தான் இவரும் அவரோட வாழ்ந்த அந்த செஞ்சுரியில் அந்த பீரியடில் ஒரு ஜீனியஸ் ஹீரோ ஃபிகராக தான் வந்து மக்கள் வந்து இவரை பார்க்க ஆரம்பித்தாங்க. இவர் வந்து சிம்பிள் ஆஃப் அரப் ரிவோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரேபிய ரிவோல்ட்டோட ஒரு நினைவு சின்னம் இவரை நம்ம சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து போராடி அவங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால அரேப் ரிவோல்ட்டோட ஒரு நினைவு சின்னமாக தான் வந்து நம்ம டிஇ லாரன்ஸை பார்க்குறாங்க. இவரோட இம்பார்ட்டன்ட் மேஜர் ஒர்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இம்பார்ட்டண்டான மேஜர் ஒர்க்ஸில் இவரோட ஃபஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 7 பில்லர்ஸ் ஆஃப் விஸ்டம். இதுதான் இவரோட ஃபஸ்ட் ஒர்க்கு. இது எப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 1922 வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆனால் பப்ளிஷ் பண்ணுற இயர் என்னென்னு பார்த்தோன்னா 1926 தான். இந்த 7 பில்லர் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது இவரோட 7 பர்சனாலிட்டியை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஒர்க்கில் டிஇ லாரன்ஸ் வந்து 7 பர்சனாலிட்டிஸை வந்து சொல்லியிருக்காரு. நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அதில் 7 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது வந்து இவரோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட் ஒர்க்கு தான். இது 1926 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க டிஇ லாரன்ஸ். நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவோல்ட் இன் த டெசர்ட் அப்படிங்கிறது 1927 பப்ளிஷ் ஆகுது. இந்த 7 பில்லர்ஸ் ஆஃப் விஸ்டம் வந்த நெக்ஸ்ட் இயரே வந்து இது பப்ளிஷ் ஆகுது. இதுவும் வந்து இந்த அரேபோட ஸ்ட்ரகிளை வந்து என்ன சொன்ன ஒரு ஒர்க்கு தான் இந்த 2 ஒர்க்குமே. த மின்ட் அப்படிங்கிற ஒர்க்கு வந்து 1935 பப்ளிஷ் ஆகுது. யாராவது ராமச்சந்திர நாயர் புக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 56 வந்து லாஸ்ட்டாக இருக்கும். அது வந்து மிஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. MIST 1935 போட்டிருக்காங்க ராமச்சந்திர நாயர் புக்கில். அந்த மிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஒர்க்கு இவர் எழுதவே இல்லை. த மின்ட் அப்படிங்கிறதா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க 1935. ஓகேவா? 1935 வந்து மிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்கிறாரு. இது ராமச்சந்திர நாயர் புக்கில் பேஜ் நம்பர் 56 லாஸ்ட் லைனில் இருக்குது. ஓகே, குருசேடர் கேஸ்டில்ஸ் அப்படிங்கிறது 1936 பப்ளிஷ் ஆன ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேஜர் ஒர்க்கு. இந்த 1936 இயர் பார்த்தோன்னே நம்ம முல்க்ராஜ் ஆனந்தோட கூலி ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த 7 பில்லர்ஸ் ஆஃப் விஸ்டம் பற்றி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து அரேபோட ஸ்ட்ரகிளை சொல்லுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதில் வந்து இவரோட வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப போர்ட்ரைட் பண்ணி எழுதியிருந்தார். இவரோட லிட்ரரி ஸ்டைல் வந்து விகோரஸாக ஃபாலோ பண்ணியிருந்தார். இது வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட் சொல்லியிருந்தோம். ஆனாலும் இவரோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் எழுதும்போது என்ன சொல்லி எழுதுவார்? நான் வந்து அரேபில் இருந்தேன். இப்போது அந்த சமயத்தில் வேர்ல்டு வார் 1 வந்தது. அந்த வேர்ல்டு வார் 1 வந்ததுக்கப்புறமா எந்தெந்த படைகள்லாம் வந்தது, நான் வந்து அதை அவங்களை எப்படி அப்ரோச் பண்ணேன், அந்த எதிரிகளை வந்து எப்படி நான் வீழ்த்தினேன், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தானே எழுதுவார். ஏன்னா அவர் அந்த சமயத்தில் அங்கே தான் இருந்திருக்கிறாரு. அப்போது இந்த அரேபு கண்ட்ரியோட ஹிஸ்ட்ரியும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுது இல்லையா? அதனால தான் இந்த 7 பில்லர்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற ஒர்க்கை பிளண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்கிறாங்க. அவரோட ஆட்டோபயோகிராஃபி, அவரோட சுயசரிதை இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அரேபோட ஹிஸ்ட்ரியும் இருக்கிறதுனால இந்த 2 மிங்கிளான ஒர்க்கு தான் 7 பில்லர்ஸ் ஆஃப் விஸ்டம். இன்கேஸ் வந்து இப்போ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கொடுத்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 பில்லர்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது பிளண்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் இருந்துச்சு அப்படின்னா இது நமக்கு மைண்டில் வந்து ஆட்டோபயோகிராஃபி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி எப்படிங்க வரும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா அரேபோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் அவரோட ஆட்டோபயோகிராஃபியில், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுதுனதுனால. ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் இவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இவரோட ப்ரோ ஸ்டைல் விகோரஸாகவும் இருந்தது. ரொம்பவே டெஸ்கிரிப்டிவ் பவராக எழுதியிருந்தார். ரொம்ப ஸ்ட்ராங்கான டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தார். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விளக்கங்கள் அவ்வளோ தெளிவாக இருந்தது. அப்புறமா வந்து ரியலிஸ்டிக் நரேஷன் வந்து அழகாகவே இருந்தது. ரொமான்டிக்கை காட்டிலும் ஆட்டோபயோகிராஃபிக்கல் எலமெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தார். பார்த்தோம் இல்லையா? அவரோட சுயசரிதை ஒர்க்கெல்லாம் வந்து அவரோட கேரக்டரிஸ்டிக்காக இருந்தது. ரெண்டாவது அதாவது புகழுக்காகவும் பணத்துக்காகவும் மயங்காத மனிதன் இந்த உலகில் இல்லைன்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவர் வந்து பணமும் பற்றி ஆசைப்படலை, புகழை பற்றி ஆசைப்படலை. டிஇ லாரன்ஸ் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார். இவரோட ஹியூமர் ஸ்டைல் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது. இவர் வந்து ஒரு இன்டலெக்ட்
பர்சனாக வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்புறமா வந்து ஃபிலாசபிக்கல் அவுட்லுக் இருந்தது இவரோட ஒர்க்ஸ் எல்லாம், இவரோட பர்சனாலிட்டியில், இவரோட கேரக்டரில். அப்புறமா வந்து ஒடிசியை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு இங்கிலீஷ்க்கு. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நிறையா ஆத்தர்ஸ் நிறையா கிளாசிக்கல்ஸ் ஒர்க்கை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில் யார் வந்து ஒடிசியை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம T.E. லாரன்ஸ். ஓகே இவரோட தீம்ஸ்லாம் என்ன சொல்லி எழுதியிருப்பாங்க அப்படின்னா வந்து வார் பற்றி எழுதியிருப்பாங்க, வேர்ல்டு வார் 1 பற்றி. அதில் ஹீரோயிசம் இவர் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறமா அந்த வார் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க எப்படி இவருக்கு துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிறத எழுதியிருப்பார். இவர் எப்படி லீடர்ஷிப் கொண்டுட்டு போனார், அதோட ஐடென்டிட்டி. அப்புறமா அந்த அரேபோட கல்ச்சரோட அண்டர்ஸ்டாண்டிங் இவருக்கு எவ்வளோ நல்லா இருந்தது, அந்த கல்ச்சர் எப்படி பிடிச்சது, அதனால் அவர் ஏன் ஸ்டே பண்ணார், இது எல்லாமே அவரோட ஒர்க்கில் வந்து தீம்ஸாக இருந்தது, நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நம்ம T.E. லாரன்ஸை பற்றி ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். T.E. லாரன்ஸ் வாஸ் எஜுகேட்டட் அட், அவர் வந்து எங்கே படிச்சிருக்கிறாருன்னு கேட்டிருக்காங்க. கேம்பிரிட்ஜா, ஆக்ஸ்போர்டா, லண்டன் யூனிவர்சிட்டியா, இல்லைனா வந்து ஈட்டன் காலேஜா? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஆக்ஸ்போர்டில் ஜீசஸ் காலேஜில் வந்து படிச்சிருப்பார். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. 7 pillars of wisdom was published in 1919, 1926, 1935, 1920. The correct answer is 1926. இது 7 pillars of wisdom அப்படிங்கிறது வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா 1922, the famous year 1922. ஓகே, லாரன்ஸ் ஜாயின்ட் விச் ஸ்ட்ரகிள் டூரிங் வேர்ல்டு வார் 1? அவர் எந்த ஸ்ட்ரகிள்காக அவர் போராட்டத்துக்காக போனார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஃப்ரெஞ்சு ரெசிஸ்டன்ஸா, இல்லைனா அரேப் ரிவால்ட்டா, இல்லைனா ரஷ்யன் ஆர்மியா, இல்லைனா ஜெர்மன் ஃப்ரண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் அரேப் ரிவால்ட். ஓகே, இந்த கொஷின் நம்பர் 4. லாரன்ஸ் ஜாயின்டு ஏர்ஃபோர்ஸ் அண்டர் த நேம். அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் எந்த நேமில் வந்து ஜாயின் பண்ணுறாருன்னா, T.E. பிளேர், D.E. ஷா, T.E. ஸ்மித், T.E. ப்ரவுன். இந்த 4 நேமில் எந்த நேமில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா T.E. ஷா அப்படிங்கிற நேமில் தான் இங்கிலாண்டில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. லாரன்ஸ் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ், லாரன்ஸ் வந்து என்னன்னு சொல்லி வந்து கூப்பிட்றோம் லாரன்ஸை? டெசர்ட் ஃபாக்ஸ்ன்னு கூப்பிட்றோமா, லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு கூப்பிட்றோமா, அரேப் கிங்னு கூப்பிட்றோமா, பிரிட்டிஷ் கமாண்டர்னு சொல்லி கூப்பிட்றோமா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, லாரன்ஸ் ஆஃப் அரேபியா. ஓகே, அப்போ இது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்காண்டி ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். இந்த ரெண்டுமே ஆன்சர் வந்து ஏவும் ட்ரூவும் எப்படி வந்து கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது அனாலிட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஓகே, குயிக் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். T.E. லாரன்ஸ் வந்து 1888 பிறந்திருக்காங்க. 1935 வந்து அவர் T.E. லாரன்ஸ் சொன்னோடனே நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிடணும். என்ன, 1888 வந்து பிறந்திருக்காங்க, 1935 இறந்துருக்காங்க. அவர் வந்து லாரன்ஸ் ஆஃப் அரேபியான்னு சொல்கிறாங்க. அவரோட இம்பார்ட்டண்டான பயோகிராஃபிக்கல் ஒர்க் என்ன அப்படின்னா வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் என்னென்னா வந்து 7 pillars of wisdom. அது எப்போ பப்ளிஷ் ஆகுது? 1926. அது எப்போ கம்ப்ளீட் பண்ணியிருப்பார்? 1922. இவரோட தீம்ஸ் என்னவாக இருக்கும்? இவர் வந்து வாருக்கு போயிருந்தார், ஹீரோயிசமாக இருந்தது. அப்புறமா இவரோட ஸ்டைல் வந்து டெஸ்கிரிப்டிவாகவும் விகோரஸாகவும் இருக்கும். அவ்வளோதான். T.E. லாரன்ஸ் சொன்னோன்னே ஒரு 5 பாயிண்ட்ஸு டக்குன்னு ரிவிஷன் பண்ணியாச்சு. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து 20th century போய்ட்டை பார்த்துட்ருக்கோம். ஒரு பக்கம் படித்தா ஒரு பக்கம் மறந்துடும். ஹியூமனோட மைண்டோட மெமரி பவர் அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம எலிசபெத்தன் ஏஜில் உள்ள ப்ரோஸ் ரைட்டர்ஸை பார்த்தோம் இல்லையா, அவங்கலேருந்து நான் குயிக் ரிவிஷன் பாயிண்ட்டுக்காக ஒரு 4 கொஷின் மட்டும் கேட்டுறேன். இது நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். தாமஸ் மோரோட பர்த் இயர், டெத் இயர் என்ன? இது நீங்கள் தேடுறீங்க, தெரியாட்ட கூட அப்போ தான் மனசில் பதியும். தாமஸ் மோரோட பர்த் இயர், டெத் இயர் என்ன? அவங்க வந்து தாமஸ் மோர் வந்து எந்த பீரியடை சேர்ந்தவர்? ரெனைசன்ஸா, அப்புறமா ரெஸ்டோரேஷன் ஏஜா, இல்லைனா வந்து கிளாசிக்கல் ஏஜா, இல்லைனா நியூ கிளாசிக்கல் பீரியடா? இந்த மாதிரி பீரியடில் அவர் எந்த பீரியடை சேர்ந்த ஒரு ப்ரோஸ் ரைட்டர் தாமஸ் மோர். அப்புறமா தாமஸ் மோர் வந்து லார்டு சான்சலராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். எந்த கிங்கோட பீரியடில் லார்டு சான்சலராக ஒர்க் பண்ணியிருப்பார்? இதுக்கான ஆன்சர் எதுவும் தெரியல அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு தாமஸ் மோரோட உடோபியா வீடியோ வந்து போட்டிருப்போம் ராமச்சந்திர நாயரில். அந்த வீடியோ ஒரு வாட்டி கேட்டுட்டு இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி வீடியோ கேட்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து புக்கில் போய் அதை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.